வழுவழுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் செய்வது எப்படி? வெண்டைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3, கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப்பு. வெண்டைக்காய் பொரியல் செய்முறை. வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரியல் செய்யும் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ஒரு பெரிய தட்டில் போட்டு ஃபேன் காற்றுல 10 நிமிஷம் ஆற விட்டு விடுங்க. அப்போதான் அதோட வழுவழுப்பு தன்மை பாதி அளவு நீங்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான எல்லா பொருட்களையும் தயாராக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அடி கனமான வாணலி ஒன்றில் வச்சிடுங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயணுங்க. அதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வதக்கி நீல வாக்கில் மெல்லிதாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் ஃபேன் காற்றுல ஆற வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காய் துண்டுகளை சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிடம் திறந்த நிலையில் அவ்வப்பொழுது கிளறி விட்டுட்டு வேக விடுங்க. அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 நிமிடங்கள் மூடி வைக்க வேணுங்க. அது ஆவிலேயே 3/4 பாகம் நல்லா பஞ்சு போல் வெந்துவிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை நல்லா பிரட்டி விடுங்க. குறைஞ்ச தீயில் பச்சை வாசம் போக நல்லா பிரட்டி விட்டுட்டே இருந்தால் நிறம் மாறி நல்லா வெண்டைக்காய் சுருளை வதங்கிவிடும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ தூவி ஒரு முறை நல்லா பிரட்டி விட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான வழுவழுப்பில்லாத வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.